அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள். கணபதியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த நாளை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு நம்ம முழு முதற் கடவுளை பற்றின ஒரு குட்டி கதையவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஆவணி மாதம் சதுர்த்தி திருநாளில் விநாயகர் அவதரித்தார். அந்த நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இதை போன காணொலியிலே நம்ம பார்த்தோம். விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும், எவ்வளோ எளிமையாக நம்மளால் கொண்டாட முடியும் அப்படின்றத பற்றின பதிவை நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரி, இப்போ பார்வதி தேவி அந்த புறத்தில் குளிக்க செல்லும்போது காவலுக்கு யாரும் இல்லை அப்படின்றதால தான் குளிக்க வச்சிருந்த மஞ்சளால் ஒரு அழகான ஆண் குழந்தை உருவத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அவர் தான் நம்ம விநாயகர். ஒரு நாள் சிவபெருமான் அங்கே தேவியை சந்திக்க வரும்போது விநாயகர் அவரை தடுத்தார். அதனால் கோபம் கொண்ட நம்ம சிவபெருமான் விநாயகரோட தலையை துண்டித்து எடுத்துடுறாரு. தன் மனைவியை காண அனுமதிக்காத சிறு பாலகனோட தலையை வெட்டி எடுத்துட்டார் சிவபெருமான் அப்படின்றத தெரிஞ்சு அங்கே ஓடி வந்து பார்த்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஆசையாக நான் உயிர் கொடுத்த என் மகனை நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் உடனே அவரோட பூத கணங்கள் கிட்ட காட்டுக்குள்ளே போய் தாய் ஒரு பக்கமும் சேயின் முகம் வடக்கு திசை நோக்கி இருக்கிற ஒரு விலங்கோ எந்த உயிரினம் முதல்ல தென்படுதோ அதனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. பூதகணங்கள் யானையின் முகத்தை வெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. காட்டுக்குள்ளே போய் சிவபெருமான் சொன்ன மாதிரி அவங்க முதல்ல பார்த்த அந்த உயிரினம் யானை. அதை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமான் கிட்ட தராங்க. சிவபெருமானும் அந்த யானையின் முகத்தை வைத்து மறுபடியும் விநாயகருக்கு உயிர் கொடுக்கிறார். அதனால தான் நம்ம விநாயகர் யானை முகத்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். யானை முகனுக்கு உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனி எல்லா உயிர்களும் எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உன்னை வணங்கிட்டு தான் தொடங்கணும். முழு முதற் கடவுள் நீதான் அப்படின்ற வாரத்தையும் அவருக்கு கொடுக்குறாரு. கணங்களுக்கெல்லாம் அதிபதி நீ கணபதி என அழைக்கப்படுவாய் அப்படின்னு அவருக்கு பெயரும் வைக்கிறாரு. கணபதி யானை முகத்தான் இந்த பேரில் விநாயகருக்கு ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏகதந்தன் அப்படின்ற பேரும் எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். வியாச முனிவர் மகாபாரதத்தை எழுதுறதுக்காக விநாயகர்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் சொல்ல நீ எழுதுறியா அப்படின்னு. விநாயகரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மகாபாரதத்தை வியாச முனிவர் சொல்ல எழுதுறாரு. ஆனால் வியாச முனிவரோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவரால் எழுத முடியல. எழுதுகிறப்போ அவரோட எழுத்தாணி உடைஞ்சிருது. எழுத்தாணி உடைஞ்சாலும் வியாச முனிவர் மகாபாரதத்தை சொல்கிறத நிறுத்தலை. சட்டுன்னு விநாயகர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு தந்தத்தை உடைச்சி எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி வியாச முனிவருக்கு ஈடு கொடுத்து மகாபாரதத்தை அவர் சொல்ல எழுதி முடிக்கிறாரு. இதை பாராட்டி வியாச முனிவர் இன்று முதல் நீ ஏகதந்தன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு அவருக்கு பெருமை சூட்டுறாரு. இப்படி தான் அவருக்கு ஏகதந்தன் அப்படின்ற பேரும் வந்துச்சு. ஏகதந்தனின் ஆசியோடு அனைவரும் குன்றாத வளமும் குறையாத செல்வம் பெற வேண்டுகிறேன். நன்றி. இதுபோல் விநாயகர் பற்றிய வேறு என்னென்ன சிறப்புகள் தகவல்கள் தெரியணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகளுக்கும் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக தாங்க.